வணக்கம். டிடி தமிழின் மாலை 5 மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 தேதிகளில் 2 கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. தேர்தல் அதிகாரிகளின் தீவிர கண்காணிப்பு தொடங்கியது. ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படும். அன்று மாலைக்குள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என அறிவிப்பு. இந்திய திருநாட்டிற்கும் இந்திய ஜனநாயகத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தி வருகிறார் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி. உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடின்றி கிடைக்க உற்பத்தி 31% அதிகரிப்பு. மத்திய அரசு தகவல். திறனற்ற திமுக அரசால் காவல் நிலையத்திலேயே பெண் காவலருக்கு பாலியல் வன்கொடுமை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு உடல் நலத்துடன் இருப்பதாக அதிகாரிகள் அறிவிப்பு. இணையத்தில் பரவிய காணொளி பொய்யானது என விளக்கம். உலக குத்துச்சண்டை போட்டி. இந்தியாவின் சந்திரிகா, ஜாய்ஸ்ரீ உள்ளிட்ட 4 வீராங்கனைகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீட்டில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகளை அறிவித்தார். 5 மாநில தேர்தல்களில் மொத்தம் 17.4 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். தகுதி வாய்ந்த ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது என்ற நோக்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டதாகவும் 25 லட்சம் பேர் தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மே 10ஆம் தேதியுடன் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் ஞானேஷ்குமார் அறிவித்தார். வாக்குப்பதிவின் சதவீதம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தெரிவிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். Tamil Nadu, all 234 assembly constituencies will go for poll on 23rd of April in one phase, and the counting shall be on the same day for all the 5 states/UT, that is 4th of May 2026. Puducherry also will go along with Assam and Kerala. The date of poll is 9th April and the counting will be 4th of May.
தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதியும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைப் போலவே மேற்கு வங்கத்திலும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இம்மாநிலத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ளன. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 152 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறும். 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 142 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறும். கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய மார்ச் 23ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடத்தப்பட்டு மே 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும். புதுச்சேரியைப் போலவே கேரளம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த 2 மாநிலங்களிலும் வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடிவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த மாநிலங்களிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு நடைபெறும் தேர்தல் குறித்த தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இதன்படி தேர்தல் முடியும் வரை எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது. பிரச்சாரத்தின் போது கட்சிகளின் செயல்பாடுகள் தவிர தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதால் அரசு பணியாளர்கள், பொதுத்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது. அரசு விழாக்கள் நடத்தக்கூடாது. அமைச்சர்கள் என்ற முறையில் எந்த வகையிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது. கட்சி பாகுபாடின்றி பொது மைதானங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி அளிக்கப்படும். ரொக்கமாக பணம் கையில் கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படும். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற மாண்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாடாளுமன்றத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டம் என்ற பெயரில் ராகுல் காந்தி தேநீரையும் சிற்றுண்டிகளையும் தனது சகாக்களுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த உரிமை இருந்தாலும் அதை எவ்வாறு எங்கு நடத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் நாடாளுமன்றத்தின் மாண்புகளை சிதைக்கக்கூடாது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாநாட்டு வளாகத்திற்குள் காங்கிரஸ் இளைஞர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மேலாடை அணியாமல் நுழைந்து ரகளை ஏற்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இத்தகைய செயல்கள் இந்தியாவின் மாண்புக்கு களங்கம் விளைவிக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். कांग्रेसियों ने जब से कांग्रेस की सरकार आई असम को गुटबेसियों की पनाहगाह बनाया था। हमने वादा किया था हम असम को घुसपैठिया मुक्त बनाएंगे और हेमंत जी ने 1,51,000 बीघा घुसपैठियों से मुक्त कराया।
और मैं आज आसाम की जनता को कहकर जाता हूं, भाइयों बहनों, एक तीसरा मैंडेट दे दीजिए। केवल आसाम नहीं, पूरे देश से घुसपैठियों को हम चुन चुन कर निकाल देंगे, चुन चुन कर। முன்னதாக குவஹாத்தியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் புற்றுநோய் மையத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இந்த அதிநவீன மருத்துவமனையை முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மாவுடன் அமித்ஷா பார்வையிட்டார். பலத்த பனிப்பொழிவு காரணமாக லடாக்கில் கடந்த 6 நாட்களாக மூடப்பட்டிருந்த ஜோஜிலா கணவாயில் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சாலை சரி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சோனாமார்கில் இருந்து லடாக் நோக்கி சுமார் 300 வாகனங்களும் 2000க்கும் மேற்பட்ட பயணிகளும் கணவாயை கடந்து சென்றனர். பனி அகற்றும் குழுவினர் தொடர்ச்சியாக பணியாற்றி சாலையை சீரமைத்து வரும் நிலையில் ஜோஜிலா கணவாய் வழியாக பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுமாறும், பயணத்திற்கு முன்னதாக வானிலை மற்றும் சாலை நிலவரங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகளில் உண்மை, தகவல்களில் துல்லியம், தருவதில் நேர்மை. நிகழ்வுகள், அறிவிப்புகள், எண்ணங்கள், உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ். ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி. பொருட்களை ஒரு முறை வாங்கு, ஆனா நல்லதா வாங்கு. எப்படி பார்த்து வாங்குவேன்? நான் என்ன ஜோசியக்காரியா? பார்த்த உடனே பொருட்கள் எவ்வளவு நாளைக்கு வேலை செய்யும் செய்யாதுன்னு தெரிஞ்சுக்க. அதோட பொருட்கள் எல்லாமே உங்க சர்மாஜி கடையில இருந்து தான் வருது. கேளு சுமதி, அதுக்காக நீ சாமியாரினி ஆக தேவையில்ல. நீ எப்பவும் ஷர்மாவை நம்ப தேவையில்ல. வெறும் BIS மார்க் செக் செய், அதையே நம்பு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க BIS கேர் ஆப். இப்ப வந்துடுச்சு, பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. BIS குவாலிட்டி மார்க் மூலம் புரிந்து கொள்ளுங்கள் என்ன இது என்று. BIS இன்ஸ்பைரிங் குவாலிட்டி. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு தமிழ் பெயர்களால் நிறையட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தான் நடத்தி வைக்கும் ஒவ்வொரு திருமண விழாவிலும் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என மணமக்களிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருவதாக கூறியுள்ளார். இதற்காக புதிய தமிழ் பெயர்களையும் அவற்றின் பொருளையும் இணையத்தில் பதிவேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், பொதுமக்கள் தங்களுக்கு தெரிந்த புதிய பெயர்களை பரிந்துரைத்து பங்களிக்கலாம் என்றும், தொடர்ந்து இப்பட்டியலில் புதிய பெயர்கள் சேர்க்கப்படும் என்றும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் ஆட்சி மன்ற குழுவை திருத்தி அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மன்ற குழுவின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்குழுவில் தமிழ்மகன் உசேன், KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, வளர்மதி, வேணுகோபால், ஜஸ்டின் செல்வராஜ் மற்றும் இன்பதுரை ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில், கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, வளர்மதி ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மு. தம்பிதுரை, தளவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, தனபால், KP அன்பழகன், காமராஜ், கோகுல இந்திரா, பெஞ்சமின், உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி ஆகியோர் அடங்கிய தேர்தல் பிரச்சார குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை சிறப்பு காவல் படை முகாமில் பெண் காவலருக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், காவல் நிலைய வளாகத்திலேயே இத்தகைய கொடூர செயல் அரங்கேறி இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் சிறப்பு காவல் கமாண்டன்ட் அதிகாரி ஒருவர் காவல் நிலையத்திலேயே பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள செய்தி திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், காவலராக பணிபுரியும் பெண்ணின் பாதுகாப்பை காவல் நிலையத்தில் வைத்தே உறுதி செய்ய இயலாத திறனற்ற திமுக ஆட்சி சாதாரண பெண்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய இயலாத திமுக ஆட்சியில் பெண்கள் மடிந்ததும் துடித்ததும் போதும் என்றும், விடியா திமுக அரசை விரட்டி அடிப்போம், தமிழக மகளிரை காப்போம் என்றும் வானதி சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் இன்று மாநிலம் முழுவதும் நடைபெறுகின்றன. தேர்வு எழுத வந்த அனைத்து தேர்வர்களும் சோதனைக்கு பிறகு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தேர்வர்கள் ஸ்மார்ட் வாட்ச், கால்குலேட்டர், செல்போன் உள்ளிட்ட மின்னணு பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. கடந்த மாதம் 8ஆம் தேதி இந்த தேர்வு நடைபெற்ற நிலையில் ஓரிரு தேர்வு மையங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டு இன்று நடைபெறுகிறது. இந்திய அஞ்சல் துறை வரலாற்றில் முதன்முறையாக பார்சல் டெலிவரியில் தாமதம் ஏற்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை திருப்பி அளிக்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் கிராம அஞ்சல் சேவகர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய தகவல் தொடர்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பொம்மசானி சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய அவர், வரும் மார்ச் 17 முதல் சென்னை உள்ளிட்ட 6 மெட்ரோ நகரங்களில் 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் ஸ்பீட் போஸ்ட் டெலிவரி செய்யப்படும். ஒருவேளை இதில் தாமதம் ஏற்பட்டால் அந்த சேவைக்கான கட்டணம் வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கிற்கே திருப்பி அனுப்பப்படும் என்றார். ஆங்கிலேயர் காலத்திற்கு முன்பே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சிறந்த தகவல் தொடர்பு முறையை கொண்டிருந்தனர் என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், 2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க கிராமப்புற அஞ்சல் ஊழியர்கள் இதய துடிப்பாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். Tamil Nadu has done a very good job during this financial year, growing at least around 17 to 80%. Historically, Postal Department grow annually around 2%, but this year alone, with all the reforms that we have done, they are able to grow 18% revenue, and we still believe there is a lot more opportunity. As a Department of Postal Service, just for parcel alone, we believe there is a $10 billion US billion dollar, that's almost 90,000 crores worth of opportunity. We're only at the we're only scratching the surface of it. So how can we go there and make the Department of Post a very successful, vibrant service to serve our nation and to become part of Viksit Bharat. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். இது மாதவிடாய் சுகாதாரம் பத்தினது ரொம்பவே முக்கியமான டாபிக். ISI மார்க் இல்லையா? அப்போ அந்த பேட் பாதுகாப்பானது இல்ல. மார்க் அசலானதா இல்லையா? அத தெரிஞ்சுக்க உடனே BIS கேர் ஆப்ல இருக்கிற வெரிஃபை லைசன்ஸ் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அற்புதம், நம்ம அரசாங்கம் நமக்காக எடுத்திருக்கிற நல்ல முயற்சி தான் இது. ரொம்ப சரியா சொன்ன. மாதவிடாயால் இனி பின்தங்க மாட்டோம் நாம். ISI மார்க்கை எப்போது பார்ப்போம் நாம். BIS இன்ஸ்பைரிங் குவாலிட்டி. செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான எழில்மிகு ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆயிரக்கணக்கான தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு வரும் நிலையில் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்றழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் சுற்றுலா தலமான எழில்மிகு ஏற்காடு அமைந்துள்ளது. ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் மிக குறைந்த செலவில் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக திகழ்வதால் ஏழைகளின் ஊட்டி என்றும் ஏற்காடு அழைக்கப்படுகிறது. இத்தகு சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டிற்கான கோடை விழா முன்னேற்பாட்டு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோடை விழாவையொட்டி ஏற்காடு அண்ணா பூங்காவில்
கண்கவர் மலர் கண்காட்சிக்கான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக 20,000 தொட்டிகளில் 85 வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. டேலியா, மேரிகோல்டு, வெர்பினா, பிளாக்ஸ் உள்ளிட்ட மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றன. குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் 4,500 தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளன. கொல்கத்தாவிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள சிறப்பு வகை டேலியா மலர்கள், லில்லியம், ஜெர்பராஸ் மற்றும் கிரைசாந்தியம் மலர்களும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. ரோஜா பூங்கா, தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான பூந்தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இது மட்டுமன்றி மலர் கண்காட்சியை முன்னிட்டு பல்வேறு கொய் மலர்களை கொண்டு உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. தாவரவியல் பூங்காவில் யானை, மான், கொக்கு, வாத்து மற்றும் காளான் வடிவங்களில் 110 இடங்களில் இயற்கையாக செடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டத்தில் கோடைகால வெயில் சுட்டெரிக்கும் சூழலில் ஏற்காட்டில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இதமான சீதோஷ்ணம் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் வருகை வார விடுமுறை நாட்களில் சற்று அதிகரித்துள்ளது. பொதுத் தேர்வு முடிவடைந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட பிறகு சுற்றுலா பயணிகள் வருகை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலர் கண்காட்சியை முன்னிட்டு ஏற்காடு அண்ணா பூங்காவில் 20,000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நடப்பு பருவத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு இதமான சீதோஷ்ண நிலை மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மலர்களுடன் ஏற்காடு காத்திருக்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன். இனி வருவது மாநில செய்திகள். காஞ்சிபுரம் திருவெக்கா ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் திருக்கோயிலில் பங்குனி பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மல்லிகை மலர்கள் மற்றும் திருவாபரணங்கள் அணிந்து கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் நகரின் முக்கிய வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்ட பழங்குடியினரின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பழங்குடியினர் கூட்டமைப்பின் முதல் கூட்டம் உதகையில் நடைபெற்றது. வனவிலங்கு தாக்குதல்கள் மற்றும் பயிர் சேதங்களுக்கு எதிராக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. போலி சான்றிதழ் மூலம் அரசு வேலை பெற்றவர்களை நீக்கி பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கவும் அவர்களுக்கான நிதி முறைகேடுகளை தடுக்கவும் இந்த கூட்டத்தின் மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் நூல் பாரம் ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூல்கள் எரிந்து வீணாகின. விபத்தில் காயமடைந்த லாரி ஓட்டுநர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்ட உள்ளாட்சி தேர்தலுக்காக பெங்களூரு பெல் நிறுவனத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட 4400 புதிய வகை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் முன்னோட்டமாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரங்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் சந்திக்கும் வகையில் 15 பட்டன்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்ட இந்த இயந்திரங்களை இயக்குவது குறித்து பெல் நிறுவன பொறியாளர்கள் விரைவில் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாக தேர்தல் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினரின் ஓய்வூதியம், பெயர் மாற்றம் போன்ற குறைகளை நிவர்த்தி செய்யும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. உயர் ராணுவ அதிகாரிகள் அஜய் சிங் தாக்கூர், உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் புதிய ஆதார் பதிவு, குடும்ப நலத்திட்டங்கள் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் நடத்தப்படும் இத்தகைய முகாம்களை முன்னாள் இராணுவத்தினர் முறையாக பயன்படுத்தி தங்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு உடல் நலத்துடன் இருப்பதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக இணையத்தில் பரவிய காணொளி பொய்யானது எனவும் அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நேதன்யாகு உரையாற்றுவது போல் வெளியான ஒரு காணொளியில் அவரது கையில் 6 விரல்கள் இருப்பது போன்ற தோற்றம் இருந்தது. இந்த காணொளியை சுட்டிக்காட்டி பரவிய தகவலில் அது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலியான காணொளி என்றும், நேதன்யாகு உயிரிழந்து விட்டார் அல்லது கோமா நிலையில் உள்ளார் என்றும்
வதந்திகள் பரவின. ஆனால் இந்த காணொலி குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் அதிகாரிகள் 6 விரல்கள் தென்பட்டது தோற்றப்பிழை என்றும் கேமரா கோணம் மற்றும் காணொலி தரத்தின் சுருக்கத்தால் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். நேதன்யாகு உரையாற்றிய காணொலி உண்மையானதுதான் என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் இத்தகைய போலி செய்திகள் மற்றும் சிதைக்கப்பட்ட புகைப்படங்களை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் பிரதமர் தொடர்ந்து தனது பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேல் தரப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய ஆசியாவின் மிகப்பெரிய நாடான கசகஸ்தானில் அதிபர் காசிம் ஜோமோட் டோகோயோவ் தலைமையிலான புதிய அரசியல் சாசன திருத்தங்களுக்கான பொது வாக்கெடுப்பு இன்று நடைபெற்று வருகிறது. இந்த புதிய வரைவு சட்டத்தின்படி தற்போதுள்ள 2 அவைகளை கொண்ட நாடாளுமன்ற முறை மாற்றப்பட்டு குருல்தாய் என்று அழைக்கப்படும் ஒற்றை அவை கொண்ட நாடாளுமன்றம் உருவாக்கப்படும். இதில் 145 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். மேலும் 1996ஆம் ஆண்டு நீக்கப்பட்ட துணை அதிபர் பதவி மீண்டும் உருவாக்கப்படுவதோடு அதிபரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களை கொண்ட மக்கள் பேரவை என்ற புதிய ஆலோசனை குழுவும் நிறுவப்பட உள்ளது. இந்த மாற்றங்கள் அதிபரின் அதிகாரத்தை மேலும் வலுப்படுத்தும் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இது ஒரு புதிய மற்றும் நியாயமான கசகஸ்தானை உருவாக்குவதற்கான முன்னெடுப்பு என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் 4 வீராங்கனைகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சந்திரிகா மொரோக்கோ வீராங்கனையை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சன் 5-0 என்ற கணக்கில் வடகொரிய வீராங்கனையை வென்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாய்ஸ்ரீ மெக்சிகோ வீராங்கனையை வென்றார். 50 கிலோ எடைப்பிரிவில் அம்பேக்கா மீத்தி 5.0 புள்ளி கணக்கில் உஸ்பெகிஸ்தான் வீராங்கனையை வென்று இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.